கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ ஒன்று கொடுத்துருப்பேன். இதில் 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ தான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு கல் பிஎன்ஜி ஒன்று இருக்கும் பாருங்கள். இதுதான், இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி இப்படி சின்னது பண்ணி கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கலாம் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்னோடய பிஎன்ஜியும் ஒரு சினிமாட்டிக்கோட பிஎன்ஜியும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சவங்க இமேஜை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன் இதை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இமேஜ் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒன்று நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப லுக்கிங்காக இருக்கும். இப்போ நான் இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த கல் மேலே அப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நான் பாருங்கள். அப்படி வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு அழகான வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். பூ மேலேருந்து அப்படியே கீழே உதுற மாதிரி பாருங்கள். இந்த வீடியோ தான், இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னாக்கா கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. 1 ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த க்ரீன் கலர் வீடியோவை டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் குரோமா கீன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டு வீடியோவை ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு கோழி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிஎன்ஜி, அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் சைடில் கீ இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணுற மாதிரி லைட்டாக ட்ராப் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் இன்னொரு க்ரீன் கலர் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். மான் வந்து இறை சாப்பிட்ற மாதிரி ஒரு க்ரீன் கலர் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ தான் அது. இதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், குரோமா கீன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு வந்து கங்காரு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த பிஎன்ஜி தான், இதையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜை நான் சின்னது பண்ணுற மாதிரி பண்ணி கரெக்டாக நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. பின்னாடி போயிடும், கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் ரிலிக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ராக் பண்ணுங்கள் இந்த பக்கம். ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துறேன் பாருங்கள். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூரியன் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான் அது. அதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த உட்காந்துட்டு இருக்கிற பிஎன்ஜிக்கு பக்கத்தில் பின்னாடி போகிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த மாதிரி அழகாக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் அந்த பிஎன்ஜி டச் பண்ணி லெஃப்ட் சைடில்
கீ இருக்கும் பாருங்கள், அது கொடுத்துருங்க. வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நவுத்துற மாதிரி இப்படி நவுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நவுத்தி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை. ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஹீரோயினி நின்றுட்டுக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி வச்சுக்கிறேன் நான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பிஎன்ஜி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வேணுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துடலாம். கீ கொடுத்துட்டு 300 செகண்டுக்கு வந்துடுங்க. கரெக்டாக 300 செகண்டு வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துக்கோங்க. கீ கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ லேயர் போய்க்கலாம், மீடியா போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு க்ரீனிஷ் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான் அது. இதை வச்சுட்டு கொஞ்சமாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பராக வருது. வீடியோவை ஸ்டார்டிங் வந்துங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ தான் அது. இது கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த கத்திரி மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிளாக் கலர் வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட ஸ்டார்டிங் வந்து லேயர் போய்க்காங்க, மீடியா போய்க்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு க்ரீன் கலர் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ தான், இந்த 1.5 நிமிஷத்துக்கு இருக்கும். இதை கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் இப்போ கிராப் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது எப்படி கிராப் பண்ணுறதுன்னா இந்த கத்திரி சிம்பிள் இருக்குது, அது கொடுத்து ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. கட் ஆகிட்டு வீடியோவை ஸ்டார்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த க்ரீன் கலர் போகலனாக்கா பாருங்கள், இங்கே ஆரஞ்சு மாதிரி இருக்கும், அந்த சிம்பிளை டச் பண்ணி இங்கே இதில் வந்து க்ரீன் கலரை ஓகே பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த க்ரீனிஸ்லாம் போயிட்டு லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். வீடியோவை கொஞ்சம் சின்னது பண்ணி இதை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் ரொட்டேட்டிங் அண்ட் மிரரிங்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மிரரிங்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜூம் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் திருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கரெக்டாக பாருங்கள், இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துடலாம், லேயர் போய்க்கலாம், மீடியா போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் 1.5 நிமிஷத்துக்கு. அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த வீடியோ தான் அது. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த கத்திரி மரத்துக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக செட் ஆகிரும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.